நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரி வீடியோவை நாம ஈஸியான ஸ்டெப்ல ரெடி பண்றதுக்கு முன்னாடி நான் நேத்து போட்ட வீடியோல நிறைய பேர் லிங்க் ஒர்க் ஆகல அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஸோ இதுக்காக சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்ல போட்டேன்னா போன சேனல் மாதிரி இதுக்கும் ஸ்ட்ரைக்கை கொடுத்து தூக்கி விட்டுருவாங்க. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இதுக்காக நான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவும் மேக் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் போய் பார்த்துட்டு அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொடுக்குற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதில் இப்போ லேட்டஸ்ட்டில் இருக்க வெர்ஷனோட ஆப் லிங்கையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மறக்காமல் அந்த இன்ஸ்டாவில் நான் போட்டிருக்க ரீல்ஸை பார்த்தா தான் உங்களுக்கு நான் கொடுக்குற மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மறக்காமல் போய் பார்த்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு தேவையான ப்ரீசெட் இருக்கு பதில் அதை வந்து நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றத போயிட்டு இந்த வீடியோக்கு தேவையான ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு தேவையான அந்த எஃபெக்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை வச்சு நான் வீடியோ ஃபுல்லாக அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது எந்தெந்த இடத்துல உங்களோட இமேஜ் ஆட் பண்ணணும், எந்தெந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் அந்த பர்சனோட இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்ற மட்டும் கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணாலே போதும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ வந்து மேக் பண்ணிடலாம். இதில் ஒரு சில இடத்துல நம்ம இமேஜஸ்லாம் சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்ட்லாம் சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டே வருவேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நாம எப்பயும் என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்டிங் வந்துடுங்க. அந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்து இந்த சாங்கை நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டு பார்த்து எந்தெந்த இடத்துல உங்களோட இமேஜ் ஆட் பண்ணணுமோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சாங்கை ப்ளே பண்ணுங்கள். ஸோ ப்ளே பண்ணதுமே இப்போ ஃபஸ்ட்டு இருக்க லிரிக்ஸில் நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் அந்த பர்சனோட இமேஜை ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த கீழே இருக்க அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் டச் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகிடும். இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே நாம் என்ன பண்ணுவோம், நாம் எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட் இதில் ஈஸியாக வந்து ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இதை கரெக்டாக வந்து என்ன பண்ணுன்னா சென்டரில் ஃபேஸ் தெரிகிற மாதிரி மட்டும் செட் பண்ணிங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ ரெண்டாவது இருக்கு பதிலாக அதை மூவ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் அந்த சாங்கை ப்ளே பண்ணி கேட்டு பார்த்து இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து இப்போ நம்மளோட இமேஜ் எந்தெந்த இடத்துல ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜ்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த ரெண்டாவது இருக்க பீட் மார்க்கை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து இந்த மூணாவது இருக்கு பதிலாக அதில் நீங்கள் மறுபடியும் இதே இமேஜ் ஸோ அந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிருமா. ஓப்பன் ஆனாமே எப்பயும் போல் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணாலே போதும். ஸோ இந்த இடத்துல ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து மறுபடியும் நீங்கள் சாங்கை ப்ளே பண்ணி ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் தான் வரிசையாக வந்து இந்த மூணு இதுலையுமே நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த மூணு இதை விட்டுட்டு அதுக்கடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நம்மளோட இமேஜ் தான் ஆட் பண்ணுற மாதிரி வரும். இதுக்கடுத்து இந்த சின்னதாக ஒன்று இருக்கா, ஸோ அதில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறேன்னா அந்த எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜ் அந்த இடத்துல வரிசையாக ஒரு 4 இதில் நம்மளோட இமேஜ் தான் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் சாங்கை ப்ளே பண்ணி கேட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 இது இருக்கா, ஸோ இந்த மாதிரி அந்த ஹார்ட் எஃபெக்ட் வந்து பிரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அந்த குரூப்பை டச் பண்ணி கீழே இருக்க எடிட்டை குரூப் போங்க. போனேன்னு இந்த மாதிரி 2 லேயர் வரும். ஸோ இந்த 2 லேயரில் இப்போ இந்த குரூப் 1 இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இந்த கலர் எடிட் குரூப் போங்க. போனேன்னா இந்த மாதிரி 2 வந்துடும். இதில் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் இமேஜ். ஸோ அந்த கீழே இருக்க லேயரை டச் பண்ணி இந்த ஓகேன்றதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த கலர் அண்ட் ஃபில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல ஒரு சைடில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் அந்த பர்சனோட இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சும்மா கையாலே மூவ் பண்ணி அந்த ஃபேஸ் மட்டும் அந்த கேப்சருக்குள்ளே தெரிகிற மாதிரி மட்டும் அந்த சேஃபுக்குள்ளே நம்மளோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி மட்டும் பெருசாக்கி இந்த மாதிரி செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் பண்ணியாச்சா, இப்போ அதே மாதிரி அந்த குரூப் 2 இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி எடிட் குரூப் போயிட்டு இதில் இந்த கீழே இருக்க இமேஜை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில் டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இப்போ இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் அந்த 2 ஹார்ட்டில் ஒன் சைடு வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட அது. ஸோ அடுத்து இன்னொரு சைடில் உங்களோட இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண ஆட் ஆனதுக்கப்புறம் இதை கொண்டு போய் வச்சுட்டு ஸோ கரெக்டாக அதோட சைஸையும் தேவையான இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக நீங்கள் அந்த இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதே மாதிரி ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு பார்த்தாலே தெரியும் இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் அந்த பிரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஈஸியாக வந்து நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா. ஸோ கரெக்டாக இப்போ நம்ம இது கூட பண்ணியிருக்கோம் அந்த ஹார்டின் எஃபெக்ட் வர பண்ணியிருந்தோமா. ஸோ கரெக்டாக அந்த ஹார்டின் வர பண்ணதுக்கப்புறம் இதுக்கடுத்து நீ மீத இருக்குது பதிலாம் இது எல்லாத்துலேயுமே அதே மாதிரி தான். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹார்டின் வர நம்ம பண்ணியிருந்தோம். இதுக்கடுத்து அதே மாதிரியே சாங்கை ப்ளே பண்ணி கேட்டு ஸோ இந்த மாதிரி இமேஜஸை மாற்றி ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜை சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ நம்மளோட இமேஜை எங்கெங்கே சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதுக்கும் நீங்கள் சாங்கை ப்ளே பண்ணி கேட்டு பாருங்கள். இந்த ரெண்டாவது இருக்க பீட் மார்க்கில் நம்மளோட இமேஜ் தான் வரும். ஸோ அந்த ரெண்டாவது இருக்க டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி நாம எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே
இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இதில் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து மூவ் பண்ணி இந்த இடத்துல தான் நம்ம வரிசையாக வந்து ஒரு 3 இதில் நம்மளோட இமேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் ப்ரிவியூவை போய் திரும்ப கூட பார்த்து நான் எந்தெந்த இடத்துல என்னோட இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி கரெக்டாக அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமேஜோ இல்லை நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை எப்படி எடுக்கிறேன்னு நான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இப்போ தான் ஒரு ரீல்ஸாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஈஸியாக வந்து வீடியோ லாஸ்ட் வர இதே மாதிரி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.